2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று புதிய ஆட்சி தாவேகா தலைமையிலான தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையிலான ஆட்சி பீடம் அலங்கரித்த பிறகு கூடும் முதல் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் இது. சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் மேயர் பிரியா தலைமையில் கூடியது. கடந்த மாதம் நடைபெற வேண்டிய மாமன்ற கூட்டம் தள்ளிப்போனதால் இந்த மாதம் கூடியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பேசிய சென்னை மாநகராட்சி மேயர் தாவேகா அரசை ரீல் அரசு என கடுமையாக விமர்சித்திருக்கிறார். சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் அவையில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் தற்போதைய முதலமைச்சர் விஜய் ஆகியோரின் படங்கள் மாட்டப்பட்டிருப்பதையும் காண முடிந்தது. சரியாக கூட்டம் 10 மணிக்கு மாமன்ற கூட்டம் துவங்கிய நிலையில் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா திமுக கொண்டு வந்த திட்டங்களை தான் தற்போதைய அரசும் செயல்பட்டு வருவதாகவும் பெருமிதத்தோடு தனது கருத்துக்களை பதிவு செய்து நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தமிழக பொருளாதார வலிமை குறித்து பேசியதை குறித்தும் சில விளக்கங்களை குறிப்பிட்டு பேசிய மாநகராட்சி மேயர் பிரியா சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 22 தொகுதிகளில் ஏறக்குறைய 20 தொகுதிகளில் தோல்வியை தழுவிய திமுக கூட்டணி என்றாலும் கூட இப்பொழுது மக்கள் இவர்களுக்கு ஏன் வாக்களித்தோம் என்று தாவேகா அரசு மீது மக்கள் நொந்து கொண்டிருப்பதாகவும் தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார். திமுகவின் பிரச்சார பீரங்கியாகவே இன்னும் தன்னுடைய நிலைப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கும் மேயர் பிரியா தாவேகா அரசினுடைய ஆட்சியும் செயல்பாடுகளும் ரீல் ஆட்சியாக இருப்பதாகவும் இந்த ரீல் ஆட்சிக்காக ரியல் ஆட்சியை இழந்துவிட்டோமே என மக்கள் கருதுவதாகவும் வருந்துவதாகவும் தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார் சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா. திமுக கவுன்சிலர் மக்களுக்காக எப்போதும் அயராமல் பாடுபட்டு உழைக்க வேண்டும் என்றும் திமுக கவுன்சிலர்களின் வார்டுகளில் மட்டும் அதிகாரிகளை வேண்டுமென்றே பணிமாற்றம் செய்வதற்கான சில பணிகளை இந்த அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திமுக கவுன்சிலர்கள் சிலரும் மாமன்றத்தில் குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக வைத்தார்கள். ஆனால் அத்தனை குற்றச்சாட்டுகளும் வேண்டுமென்றே தாவேகா அரசு மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகள் என்பதாக சமூக ஆர்வலர்கள் பல பதிவுகளை பதிவிடும் வேளையில் பெரும்பாலும் திமுக மாமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக உள்ள சென்னை மாநகராட்சி மாமன்றத்தில் தற்போது நடைபெற்று வரும் தாவேகா ஆட்சியின் செயல்பாடுகளால் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் இருந்து கொண்டிருப்பதையும் காண முடிகிறது. ஒரு சில மாமன்ற உறுப்பினர்கள் தற்போது தாவேகாவின் அரசின் நிலைப்பாட்டை மிகவும் மகிழ்ச்சியோடு வரவேற்றிருந்தாலும் அதை மாமன்றத்தில் பகிரங்கமாக சொல்ல முடியாத நிலையில் இருந்து கொண்டிருப்பதையும் உணர முடிந்தது. மாமன்ற கூட்டத்தில் பேசிய துணை மேயர் மகேஷ் தற்போதுள்ள அரசு கட்சி பாரபட்சம் பார்க்காமல் 3 ஆண்டுகளுக்கு மேல் பணி செய்யும் அதிகாரிகளை மாற்ற வேண்டும் என்றும் தனது கருத்தை மாநகராட்சி ஆணையர் சமீரனிடம் தனது வேண்டுகோளையும் விடுத்திருந்ததையும் காண முடிந்தது. தமிழகத்தின் முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்ற நிலையில் இருந்து இதுவரை சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ஒரு மரியாதை நிமித்தமாக இன்னும் முதலமைச்சரை நேரில் சந்திக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.